அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். ஆஞ்சநேயரை பத்தின ஸ்தோத்திரம் இது. அஞ்சனையின் மைந்தனான ஆஞ்சநேயர் சீதையினுடைய சோகத்தை போக்குவதற்காகவே 100 யோஜனை கடலை தாண்டினார். இதோ அசோகவனத்தில் சீதை முன்னே தோன்றப் போகிறார். ஹனுமானை முதலில் தற்போது சீதை காண்கிறாள். அவளுடைய கட்டாட்சத்தை பெற்றார். ஆனால் சீதைக்கு ஐயம் தீரவில்லை. நாம் பார்ப்பதேதான் பிரமமோ, மோகம், மயக்கமோ, கனவோ அல்லது நிஜமா? நிஜமாக இருந்தால் ஒருவேளை ராவணன்தான் வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறானோ என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்தாள். அவள் ஒருபுறம் சிந்தித்து கொண்டிருக்கட்டும். நாம் தற்போது சென்னையில் தரமணியில் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோவில் பக்த ஆஞ்சநேய சுவாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய திருக்கோவில். இன்று ஸ்ரீனிவாசனை தரிசிக்கப் போகிறோம். முதலில் கருடனை சேவிப்போம். நிவாச, ஆசன என்றெல்லாம் ஆளவந்தாராலே பாடப்பட்டவர். பகவானுக்கு வாகனமாக இருக்கிறார். தாச சகா, ஆசனம், வாகனம், வேதாத்மா விஹகேஸ்வரா. வேதமேதான் விஹகேஸ்வரன், பறவைகளுக்குள்ளே தலைவன் கருடன். அந்த கருடன் பெருமானுக்கு வாகனம். அவரை தரிசித்தோம். உள்ளே போகிறோம். ஸ்ரீனிவாச பெருமான் ரொம்ப அற்புதமாய் எழுந்துருளி உள்ளார். நடுவே ஸ்ரீனிவாசன். ஓர் புறத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு புறத்தில் பூமி தேவி நாச்சியார். ஸ்ரீதேவி பூதேவி. அவளுக்கும் அருகில் ஆண்டாள் எழுந்துருளி உள்ளார். கோதா, ஆண்டாள், சூடிக் கொடுத்தவள், பாமாலை பாடிக் கொடுத்தவள் என்றெல்லாம் பெயர் பெற்றவள். இந்த புறத்தில் ஆண்டாள். நேர் எதிர்ப்புறத்திலே பெருமானுக்கு மற்றொரு புறத்தில் அலர்மேல் மங்கை நாச்சியார், பத்மாவதி தாயார். அலர்மேல் மங்க உரமார்பன்னே பெருமானுக்கு திருநாமம். இதோ நடுவில் இருக்கும் ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறோம். வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு இடது திருக்கையால் முழந்தாளுக்கு அருகே வைத்து உங்கள் சம்சாரக் கடலை முழந்தாளளவு வற்ற பண்ணி கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். பெருமான் இயற்கையிலேயே அழகு. அவருக்கு நிறைய திருவாபரணங்கள், அவருக்கு கவசம், கல்லழைத்த பாதுகை திருவடிகள் என்ற அனைத்தும் சமர்ப்பித்துள்ளார்கள். ஒரு இடத்தில் பெருமான் திருமஞ்சனத்தின் போது தனித்து எல்லாவற்றையும் களைந்து விட்டிருப்பார். திருமஞ்சனம் முடிந்த அலங்காரம் ஆடுத்தினால் சாத்துப்படி சாத்துதல்னு சொல்லுவோம். அந்த சாத்துப்படி சாத்தினால் இன்னும் அழகுதான். பெருமான் ஓரோரு விதத்தில் ஓரோரு கோணத்தில் அழகு. வாகனத்தில் எழுந்துள்ளினார், அது ஒரு அழகு. பல்லக்குக்கு ஒரு அழகு. திருக்கோலம் சாத்தினால் கோவர்தன கிரிகாரி, வேணுகோபாலன், பரமபதநாதன், பட்டாபிஷேக ராமன், இப்படி எல்லாம் ஒன்னொன்னு. காளிங்கமர்தன கண்ணன், ஏணிக்கண்ணன், வெண்ணைக்காடும் பிள்ளை, இப்படி ஓரோரு கோலையும் திருக்கோலம் சாத்துவார்கள். அதுவே ஒரு தனி அழகுதான். இந்த பெருமானுக்கு திருவடி முதல் திருமுடி ஈராக அனைத்தும் கல்லிழைத்த திருவாபரணங்கள் சாத்தி கொண்டுள்ளார். அடுத்து வேறொரு சாத்துப்படியும் சமர்ப்பித்தார்கள். இதில் பெருமான் முத்துக்கொண்டையோட எழுந்தருளி உள்ளார். அவனே முத்தே, மணி மாணிக்கமே, முளைக்கின்ன வித்தே, உன்னை எங்கனம் நான் விடுகேனேன் ஆழ்வாருடைய பாசனம். முத்தாட்ட இருக்கிறார், மணி மாணிக்கமாட்டம் இருக்கிறார். முத்து கொண்டையோடே, முத்து கபாய் சாத்தி கொண்டு முத்து திருவடிகளோடே பெருமானை சேவிக்கிறோம். பெரிய மாலை, தண்டு மாலைன்னு சொல்லுவார்கள். முக்கியமான உற்சவமா இருந்தால் மாலை ரொம்ப பருத்து சாத்தி கொண்டிருப்பார். அந்த மாலை அவர் தோள்களில் தங்கினால் தோள் வலிக்கலாம். ரொம்ப சுகுமாரமான மென்மையான திருத்தோள்கள். அதனால் மாலை தாங்கி என்றே பின்னால் சாத்தி இருப்பார்கள். மாலை அதுதான் தாங்கி கொள்ளும். அது அப்படி வளவா இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். அதை பின்னாடி தோளுக்கு பக்கத்துல சாத்தி விட்டால் மாலை அதுல தான் தங்கும். பெருமாளுக்கு ஒன்றும் துன்பம் வராது. ஏன்னா பல பக்தர்கள் நமக்கே தோணும் இல்லையோ, இவ்வளவு பெரிய மாலைய குழந்தையாட்ட இருக்கிற கண்ணன் எப்படி சுவாமி தூக்கிட்டு நிற்பார்? நமக்கு கூட பெரிய மாலை கோவில்ல போடுறாள்னா 2-3 நிமிஷத்துக்கு மேல நம்ம மாலை தூக்கி நிற்க முடியாது. அது உறுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். உடனே கழட்டி பக்கத்துல இருக்கிற கொடுத்துடுறோம். ஆனா அதே அந்த பெருமாள் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பெரிய மாலை சாத்தின்னு இருக்கார். அவருக்கு என்ன சுவாமி ஒண்ணும் பண்ணாது சொல்லலாம். ஆனா பண்ணும்னு ஒரு குழந்தைக்கு கட்டப்படும்னு நினைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் மாலை தாங்கி என்று பின்னால் சமர்ப்பித்துள்ளார்கள். நடுவே பெருமானை நீண்ட அழகான மாலையோட சேவித்துக் கொண்டோம். ஸ்ரீனிவாச பெருமான் அவர் திருக்கையில் கோல் பிடித்திருக்கிறார். இதான் செங்கோல். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடையவன். அவர்தான் கைகளில் செங்கோல் பிடித்திருப்பவர். சிவில்லிபுத்தூர் ரங்கமன்னாருக்கும் கோல் உண்டு.
கோலுக்கு மேல் அழகான ஒரு பறவை கிளி அங்கு இருக்கும். ஆண்டாளும் கிளி, கையிலும் கிளி. ரங்கமன்னாருக்கும் கோல். இதோ இங்கிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் அவரும் திருக்கோலோட தான் சேவை சாதித்தார். நாம் முன்னால் சேவித்த ராமானுஜருக்கு திருதண்டம், அது முக்கோல். இப்ப சேவிக்கிற பெருமானுக்கு பொற்கோல், இது செங்கோல். இவர் நாட்டை ஆளக்கூடிய ராஜா. ஸ்ரீனிவாசனே ராஜா, ரங்கனே ராஜா, ரங்கராஜா. அதனால கோல் பிடிச்சிருக்கார். அவர் வைதிகத்தை, வேத மார்க்கத்தை, பக்தர்களை ஆளக்கூடிய யதி ராஜா. அதனால ராமானுஜர் திருதண்டம் முக்கோல் பிடித்திருக்கிறார். முக்கோலும் செங்கோலும் எல்லாத்தையும் சேர்த்து சேவிக்கிற பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. இனி எப்படி ஆஞ்சநேய சுவாமி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார், சீதை என்ன நினைக்கிறாள்னு பார்ப்போம். இப்ப நாம் 32வது சர்க்கத்தில் உள்ளோம். சுத்துமுத்தும் பார்த்தாள் சீதை, ஹனுமானை கண்டுவிட்டாள். இவரார் குரங்கு? இவரா இவ்வளவு அழகான துவனியில் ராமாயணம் பாடினாள்? என்னையே என்னால் நம்ப முடியவில்லையே. இது கனவா அல்லது நனவா? கனவா இருக்கும்னா இப்படி உருவம் ஒலி அத்தனை தெளிவாவா தெரியும்? ஒருவேளை நான் ராமனை பிரிந்த சோகத்தில் கலங்கி போய் கிடக்கிறேனோ? உருவ வெளிப்பாடாக இருக்குமோ? எல்லா கற்பனையும் வால்மீகி இங்கு கூறுகிறார். ஸ்வப்னோ மயாயம் விகிருத்தோத்ய திருஷ்டா சாகா மிருகா சாஸ்திரகணையின் நிஷித்தா ஸ்வப்னஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததா பிதுர்மே ஜனகஸ்ய ராஜ்ஞா. காலையில் சொப்பனத்தில் குரங்கை பார்த்தால் ஆகாது என்று சாத்திரம் அறிந்தவர்கள் கூறியிருக்கிறார்களே. அப்ப நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. இதெல்லாம் கிருத திரேதா துவாபர யுகத்தில் என்னென்ன சாஸ்திரம். சொப்பனத்தில் இப்படி பார்த்தால் இப்படி பலன்கள். இதெல்லாம் நிறைய விதத்துல கலியுகத்துல மாறிவிடும். இப்ப கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய முறைகள், ஸ்ராத்தம் முதலான கர்மங்கள், அதிலெல்லாம் ஆறாறு எப்படி பண்ண வேண்டிய முறைகள், கோவில் பூஜை முறைகள் நிறைய மாறுதலுக்கு உட்படும். கலியுகத்துல நிறைய சுலபமாக்கப்படும். அதே சமயம் வேற சில விஷயத்துல கலியுகத்தில் நாம் இன்னும் நன்றாக நடந்து காட்ட வேண்டும். சில சட்டங்கள் அதிகமாயிடும். பண்ண முடியாத சில சட்டங்களை பெருமாளே தளர்த்தி விடுவார். அப்ப பார்த்தோம்னால் சொப்னம், இப்பவும் சொப்னம் காண்கிறோம். உடனே நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த கனவுக்கு என்ன பலன் உண்டு, சொப்பனத்துக்கு பலன்கிற சாஸ்திரம் உண்டு. ஆனா அதை எத்தனை தூரம் நம்ம ஏத்துக்க போறோம்? இதுல அதெல்லாத்தையும் தாண்டி பெருமான் திருவடிகளே சரணம் இருக்க போகிறோம். இந்த ஒன்னொன்ன கண்டு நாம பயப்பட முடியாது சுவாமி. இப்ப படுத்து இப்ப எழுந்தா சரி. இப்ப கோழி கூவுகிறது, ரொம்ப நாளா வழக்கம் வச்சிருந்தோம். இப்ப எப்படி மாறெடுத்துங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. கோழி கூவினால் விடியற்கார்த்தால 4:30 மணி 5 மணி. அப்ப மட்டுமா கூவுறது? நாள் முழுக்க எப்ப வேணா கூவுறது. இப்பதான் காக்கா கத்தம் போடுன்னு நினைப்போம், எப்ப வேணா போடுறது. கோழி ராத்திரியும் கூவுறது, பகல்லையும் கூவுறது, சாயங்காலமும் கூவுறது. ஒரு சுவாமி ரொம்ப வேடிக்கையா சொன்னார். அது ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் கூவுறது சுவாமி? முன்னாடிலாம் ராத்திரி படுத்துப்போம், கார்த்தால எழுந்திருப்போம். இப்ப அவ ஷிஃப்ட்ல வேலைக்கு போறாளோ இல்லையா? 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஷிஃப்ட் 2 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அப்பதானே நாள் ஆரம்பிக்கும் அவளுக்கு. அப்ப கோழி கூவணும் இல்லையோ? அப்படின்னா ராத்திரி 9:30 மணிக்கு கூவணும், மத்தியானம் 1:30 மணிக்கு கூவணும், கார்த்தால 5:30 மணிக்கு கூவணும். கோழியே குழம்பி போயிடாதா? நம்ம ஏதோ லோகத்தை ஒரே மாதிரி நடத்தின்னு போனோம்னா சரி. எப்ப வேணா எது வேணா நடக்கிறது. இப்போ அதுவும் அமெரிக்கால ஏதாவது நடந்ததுன்னா அந்த நேரத்துக்கு நாம இங்கே வேலை பார்க்கிறோம். அவளுக்கு ராத்திரினா நமக்கு பகல், அவர்களுக்கு பகல்னா நமக்கு ராத்திரி. நேரமே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இதுல பல பேரும் தூங்குறதே பகல்ல தூங்கிட்டு ராத்திரி வேலை வேலை பார்க்கிறோம். எத்தனையோ மாறுதல்கள் இருக்கும் இல்லையோ? அதுக்கு தகுந்து கோழியும் மாறி போச்சு போல் இருக்கு, கனவு பலமும் மாறி போச்சு போல் இருக்கு. ஆனா பெருமானுடைய திருவடி பலம் மட்டும் மாறவே மாறாது. அது எந்த யுகமாக இருக்கட்டும், சரணாகதி மாறாது, பக்தி மாறாது, ஆச்சாரியர்களுடைய அருள் ஒரு நாளும் மாறாது. இந்த அடிப்படையை பிடிச்சுட்டோம்னால் இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நடக்கட்டும், நடக்காத போட்டும், வரும்போது பார்த்துக் கொள்வோம். இப்ப சீதை திரேதாயுகத்தில் இருந்தாள். அங்கெல்லாம் துல்லியம் நடக்கும். சகுனம் பார்த்தா அதன்படிதான் நடக்கும், கனவு பார்த்தா அதனுடைய பலத்தின்படிதான் நடக்கும். அதை வச்சு இப்ப கலியுகத்தோட நாம ஒப்பிட்டு இதை சரின்னு வாதாடவும் முடியாது, இதை தப்புன்னு பேசிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இது யுகத்தினுடைய கோலம். அதனாலே விஷயத்தை மட்டும் கிரகித்துடு, குற்றமோ வம்போ பேசுறத விட்டுட்டு மேல ஆன்மீக முன்னேற்றத்துக்குத்தான் நான் வழி பார்க்க வேண்டும். இதோ நான் கனவில் கண்டேனா அப்படின்னா ஒருவேளை ராமனுக்கு ஏதான ஆபத்தோ, இது அபசகுனமா இருக்கே, லக்ஷ்மணனுக்கு ஏதான ஆபத்தோ, ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, அவர்கள் நலமே இருக்கட்டும், பல்லாண்டாக இருக்கட்டும். ஸ்வப்னோகிநாயம் நகிமேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாயாக சுகம் சுகம் ஹிமே நாஸ்தி யதோ விஹீனா தேனேந்து பூர்ண பிரதிமானனேன. சீத்தை தானே நினைச்சுக்கிறா, எனக்கு கனவை வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் எப்பவான தூங்கினான்னா கனவு வர. ராமனை பிரிந்து இந்த 10 மாசங்களாக நான் தூங்கவே இல்லையே, எப்ப தூங்கலையோ கனவு வராதே. உடனே அவளே நினைக்கிறா,
ரொம்ப நேரம் தூங்காம இருந்தா கூட எதோ பூச்சி பறக்கிறாப்புல எதோ தெரியறாப்புல இருக்கும் இல்லையோ, அப்படி ஒருவேளை பண்ணுகிறதோ என்னமோ. தூங்கவே இல்லை, 4 நாள் தள்ளுறோம், நடக்காததெல்லாம் கண் முன்னாடி நடக்கிறாப்புல இருக்கும். அப்படின்னா ஒண்ணுமே புரியாது பாருங்க, திரள் மரளா இருக்குன்னு சொல்ல முடியும். அது போல மறண்டு போய் ஏதும் புரியாமல் ஒருவேளை பார்க்கிறேனா, அல்லது உருவ வெளிப்பாடா? எப்போதும் ஒருத்தரை பத்தி சிந்தித்து கொண்டிருந்தால் கனவே வராட்டாலும் தூக்கமே வராட்டாலும் அவர்கள் முகம் கண் முன்னாடி தெரியறாப்புலே இருக்கும். அவர்கள் பக்கத்திலேருந்து கூப்பிடுறாப்புல பேசுறாப்புல இருக்கும். இப்ப நம்மோட கூட தாப்பனார் இருந்தார், தாயார் இருந்தார், 50 வருஷம் கூடத்தான் இருந்தோம். இப்ப பரமதித்து விட்டார்கள், வைகுந்தத்தை அடைஞ்சிட்டார்கள். ஆனா அவ போய் 6 மாசம் ஆனா கூட எப்பவோ பக்கத்துல இருந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாப்புல இருக்கும், அந்த படுக்கையில உட்காண்டிருக்காப்புல இருக்கும், ஏதோ நமக்கு நல்லது சொல்றாப்புல இருக்கும். இருக்க மாட்டார், ஆனா அப்படியெல்லாம் நமக்கு தோன்றுகிற சொல்லி அவரையே நினைச்சிருக்கிறதுனால அந்த தோற்றம், அது மனத்தினுடைய ஒரு விகாரம். சீதை நினைத்தாள், ஒருவேளை உருவ வெளிப்பாடாக எனக்குள்ளே ராமன் தோற்றுகிறானோ, உண்மை அல்லவோ, இந்த குரங்கு கூட தான உருவ வெளிப்பாடோ, நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே. திருக்குறுங்குடி போஷரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார், நான் கண்மூடினாலும் கண் திறந்தாலும் அந்த திருக்குறுங்குடி நம்பி என் முன்னாலேயே தரிசனம் கொடுக்கிறார். அது உருவ வெளிப்பாடு, மனத்திலேயே பெருமானுடைய உருவம் தோற்றும், நிஜத்தில் அல்ல. அத போல ஒருவேளை நான் உருவத்தை பார்க்கிறேனா, இது மனோவிகாரமா? அகம்திதஸ்யாஸ்ய மனோபவேன சம்பீடிதா தத்கத சர்வபாவா மனோரதஸ்யாதிதி சிந்தையாமி ததாபி புத்தியாபி விதர்க்கயாமி. இது அநேகமா என்னுடைய விருப்பம்தான் உருவமா தோன்றதா இருக்கும். ஆனா கொஞ்சம் நான் நிதானப்பட்டு யோசிக்கிறேன். புத்தி இருக்கே, மனம் எப்படி அல்லாடினாலும் புத்தி நிதானமா சொல்லும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் வேகமா உணர்ச்சிகளுக்கு அடிபட்டு ஓடும், ஆனா புத்தி உணர்ச்சிகளுக்கு அடிபடாது. அது நன்னா யோசித்து தான் முடிவு. அதான் அறிவு. மனம்ங்கிறது மனம், உள்ளம் எதையும் சிந்திக்கும், எங்கேயும் ஓடும், தப்புன்னு நினைக்கும், சரியும் நடக்கும், போகும். ஆனா அந்த மனத்துக்கு மேல ஒரு புத்தி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புத்தி மனத்தை அடக்கணும். தப்பான வழியில யோசிக்கிறேன், இப்படி யோசிக்காதே, என்னது சொல்லணும் சாமி? அந்த புத்திக்காரு சொல்லுவான்னா நான்கிற ஆத்மா தான் சொல்லணும். ஆத்மாவனுடையதான் புத்தி. புத்தி இருக்கிற ஆத்மா மனத்துக்கு எடுத்து உரைக்கணும், மனம் கேட்கணும். மனம் அடங்கிடுச்சுன்னா எல்லா புலன்களும் அடங்கிவிடும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தாட் ப்ராசஸ்ங்கிற மொழியோ, இதை புரிந்து கொண்டுதான் நான் நடக்க வேண்டும். சீதை யோசிக்கிறாள், நானும் என் புத்தியை உபயோகப்படுத்தி நன்னா தீர ஆலோசனை பண்றேன். இவன் நெஜந்தானா பொய்யா வேஷமா எதுன்னு கண்டுபிடிப்போம். மனோரதஸ்யாதிதி நமோஸ்து வாசஸ்பதையே ச வஜ்ரினே ஸ்வயம்புவே செய்வ ஹுதாசனாய அனேன சோக்தம் யதிதம் மமாக்ரதா வனௌகசா தச்ச ததாஸ்து நான்யதா. இவன் நெஜமா இருக்கட்டும், கனவா இருக்கட்டும், உருவ வெளிப்பாடா இருக்கட்டும், இவர் என்ன சொல்லியிருக்காரோ அது மட்டும் நடந்தா தேவலே. அப்படின்னா என்ன பொருள்? ராமன் ஒருத்தனை தூதனாக அனுப்பினான், அவர்தான் ஆஞ்சநேயர். அவர் 100 யோஜனை கடலை கடந்து விட்டார், அசோகவனத்தை அடைந்தார், சீதையை பார்த்து ராமனை பற்றிய நல்ல செய்தி கூறப் போகிறார். இதைத்தானே ஆஞ்சநேயர் இப்ப சொல்லி கொண்டிருந்தார். அது நடந்துட்டா போறோம், மத்ததெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், இல்லாத போட்டோம். ததாஸ்து, அப்படியே அந்த உண்மை நடைபெறட்டும் என்று சீதை வேண்டிக் கொள்ளுகிறாள். அவள் வேண்டியபடிக்கே நடந்து விட்டது. அடுத்த சர்க்கம் 33வது சர்க்கம். இனி பேச்சு. சோவதீர்ய துருமாத்தஸ்மாத் வித்ரும பிரதிமானனஹ வினீதவேஷ கிருபணஹ பிரணிபத்திய உபசரிச்ச. இப்படி சீதை நினைச்சுட்டே இருக்கிறச்சேவே இது போரும். இப்ப ஹனுமானுக்கு இவ யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். இனிமே தெளிவு ஏற்பட்டு விடும் என்று நினைத்தவர் மரத்திலிருந்து மெதுவே கீழே இறங்கினார். தன்னுடைய விருத்தமான ஒரு வேஷம், அப்படின்னா இறங்கி நிற்கிற வேஷம், பார்த்தா கோபம் வராது, ஐயோஹோ அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி இருக்கிற ஒரு வினீத வேஷம், ஒரு பணிவான வேஷத்தோட தன் திருமுதுகை குனித்து கொண்டு தன் கையை எடுத்து இப்படி வாய் பக்கத்தில் புதைத்து கொண்டு மெதுவே சீதைக்கு பக்கத்துல வருகிறார். தாம் அப்ரவீன் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா சிரஸ்ச அஞ்சலி மாதாய சீதாம் மதுரையாகிறா. பேசும்போது மெதுவான குரல்ல பேசினார், இனிமையான குரல்ல பேசினார். தன் கையை தூக்கி தலைக்கு மேல வைத்து கூப்பிக்கொண்டு பேசினார். இதெல்லாம் சொல்லச்சேவே பெரியவளான சீதைக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு விடாதா? அப்படி தெரியட்டும்ங்கிறதுக்காகத்தான் பேசுறார். ஆஞ்சநேயர் என்ன பேசினார்னு கேட்போம்.